Good evening everyone. Welcome to Adda247 Tamil. This is Deepak Lawrence here. ஸோ நம்ம RRB JE எக்ஸாமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட பார்ட் 3. ஸோ எந்த இயர் கொஸ்டின் பேப்பர் என்ன டேட்டில் நடந்தது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ 29th August 2019 நடந்த கொஸ்டின் பேப்பர். ஓகேவா, 29th August 2019. அதில் ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 2 பார்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில் பி சீயிங் பார்ட் 3. ஸோ CBT 2ல் நடக்க போகிற டெக்னிக்கல் பேப்பர், அது மெக்கானிக்கல் பற்றி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். டுடே இஸ் பார்ட் 3. ஸோ ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் நம்பர் 1 to 20 இன் பார்ட் 1 அண்ட் 21 to 40 இன் பார்ட் 2 பார்த்தோம். ஸோ இன்னைக்கு பார்ட் 3ல 41 to 60. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் டுடே. Which of the following is a slow rise of plastic deformation under the action of stress? Brittle fracture, ductile fracture, creep, illa fatigue? I'll repeat once again. Which of the following is a slow rise of plastic deformation under the action of stresses? Check பண்ணி பார்ப்போம். It's option C, creep. Creep is defined as a time-dependent permanent deformation of materials when subjected to constant load or stress, and it becomes important at temperature beyond recrystallization temperature. The following deformation with a slow rise of plastic deformation under action of stress is called as creep. Next, question number 42. Which of the following is not an artificial resin? Question number 42. Which of the following is not an artificial resin? Phenolic, vinyl, alkyl and shellac. இந்த நாலுத்துல எது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ரெசின் கிடையாது. செக் பண்ணி பார்ப்போம். shellac is a natural resin obtained from all the secretion of female lac bug. All other options are artificially obtained. இதுல பாத்தீங்க அப்படின்னா shellac அப்படின்றது மட்டும் தான் என்னது நேச்சுரல். So phenolic, vinyl, alkyl எல்லாமே artificial. Therefore option D is the correct answer. Next, question number 43. Dash is a beam with one end fixed and another end simply supported. ஒரு beam ஒரு சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா fixed, another end வந்து simply supported அப்படின்னா அந்த பீமுக்கு பேர் என்ன? propped cantilever beam, fixed beam, continuous beam or overhanging beam? Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. A cantilever beam or a simply cantilever has one end fixed while other end is free, having no support. However, if there is a support at the other end, it is known as propped cantilever. So நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது இப்படி இருந்ததுன்னா we call it as a simply supported beam. ஒரு எண்டு பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டா இருக்கும், இன்னொரு எண்டில் பார்த்தீங்கன்னா ரோலர் சப்போர்ட் கொடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு எண்டு ஃபிக்ஸ்டு, இன்னொரு எண்டு சிம்பிளி சப்போர்ட்டடாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்டு கேன்டிலீவர் பீம். நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 44. How many divisions are graduated on a thimble of a micrometer? ஸோ மைக்ரோமீட்டர்னு சொல்லலாம், இல்லை ஸ்க்ரூ கேஜ்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஸ்கேல், திம்பிள் ஸ்கேல் அப்படின்னு இருக்கும். ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வெர்னியர் ஸ்கேலில் மெயின் ஸ்கேல், வெர்னியர் ஸ்கேல் இருக்கும், அதே மாதிரி ஸ்க்ரூ கேஜ் அப்படி இல்லைனா மைக்ரோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் வில் பி கால்ட் அஸ் திம்பிள் ஸ்கேல். ஸோ அந்த திம்பிள் ஸ்கேலில் ஹவு மெனி டிவிஷன்ஸ், எத்தனை டிவிஷன்ஸாக பிரிச்சிருப்பாங்க அப்படின்றதான் கொஸ்டின். திம்பிள் ஸ்கேல் இஸ் கிராஜுவேட்டட் வித் 50 ஈக்குவல் டிவிஷன்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வெர்னியர் ஸ்கேல் பற்றி பேசிக்காக மெட்ராலஜியில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே ரொம்ப சிம்பிள். ஸோ வெர்னியர் ஸ்கேல், அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்க்ரூ கேஜ் அப்படின்னா மைக்ரோமீட்ரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்ராலஜி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்னா நம்ம பார்த்துருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 45. விச் கம்பேரட்டர் இஸ் ஜென்ரலி யூஸ் டு மெஷர் ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஸ்பிண்டில்? ஒரு ஸ்பிண்டில் சுத்துது அப்படின்னா ஒரு மைன்யூட் ரொட்டேஷன் இல்லை ஒரு மைன்யூட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த ஸ்பிண்டல்ல இருக்கு அப்படின்னா எந்த மாதிரியான கம்பேரட்டர் மெஷர்மெண்ட் டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதான் கொஸ்டின். ரீட் டைப் கம்பேரட்டர், சிக்மா கம்பேரட்டர்,
electric comparator, optical comparator. Check பண்ணி பார்ப்போம். Read type comparator. This is generally used to measure a small displacement of spindle. இந்த read அப்படின்ற valve எங்க நீங்க இந்த வேர்ட் எங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னா read valve, rotary valve. ஸோ இந்த ரொட்டேஷன் அப்படின்றதுக்கு இந்த ரீட் வேல்வ், ரோட்டரி வேல்வ் அப்படின்ற டூ ஸ்ட்ரோக் இன்ஜினில் யூஸ் பண்ணக்கூடிய வேல்வ்ஸ். ஸோ டியூரிங் ரொட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இட் வில் ஓப்பன். ஸோ அதை வச்சு நீங்கள் லைட்டாக வந்து இதுக்கு கொஞ்சம் கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம். ஜென்ரலி யூஸ் டு மெஷர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஸ்பிண்டில். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ்மெண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, இல்லை ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆகிறதுக்கான ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, என்ன ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீட் டைப் comparator. Next, question number 46. The metals can be beaten into thin sheets. The property is called as dash. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பியாக நீட்டுதல், தகரமாக தட்டுதல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. கம்பியாக நீட்டுதல் அப்படின்றது என்னது? ஒரு ஒயர் ஃபார்ம் நம்மளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்ற முடியும் அந்த பர்டிகுலர் மெட்டல். தட் இஸ் கால்ட் அஸ் டக்டிலிட்டி. ஸோ தகரமாக தட்டுதல் அப்படின்றது தான் thin sheets. That is called as malleability. So metals show malleability and ductility. The malleability of a metal is defined as a metal's ability to deform under stress. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலட் அப்படின்னு சொல்லுவோம், உட்டன் ஹேமர். ஸோ அந்த மேலட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மேலபிலிட்டின்றதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஸோ மேட் இன்டு தின் ஷீட். ஸோ மேலே ஃபோர்ஸாக நம்ம அடிக்கும் போது அது என்ன ஆகும் அப்படின்னா அதோட ஷேப்பு டிஃபார்ம் ஆகிட்டு தின் ஷீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாறும். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் என்னது, malleability. நெக்ஸ்ட் 47. feeler gauges are used to measure dash. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் சைஸஸ்ல இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் திக்னஸ்ல இருக்கும். 1 mm, 0.9 mm, 0.8 mm, 0.6, 0.1 mm அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ என்ன எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃபீலர் கேஜ்னா, it is used to check the measurement bearing clearance, check the gap between mating parts, check the spark plug gap. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன சின்ன கேப், ஒரு பாயிண்ட், ஒரு 1 mm, 2 mm, 3 mm இந்த மாதிரி கேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு அட்வான்டேஜ், மூணு ஆப்ஷனுமே. நாலாவது ஆல் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்னன்றது இப்போயே கெஸ் பண்ணியிருப்பீங்க. கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. வெரி குட். All of the options is the correct answer. Feeler gauges are mostly used in engineering to measure clearance between two parts like spark plug, bearing clearance and gap between mating parts. Next, question number 48. Paper pulp can be regarded as dash. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக ஃப்ளூயிட்ஸ் எடுத்திங்கன்னா நியூட்டோனியன், நான் நியூட்டோனியன் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு செவரல் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இருக்குது. ஸோ பேப்பர் பல்ப், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரை செய்யறதுக்கு முன்னாடி உட்டை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை நல்லா கிரைண்ட் பண்ணி அதை நம்ம ஃபைபராக ஆக்கிட்டு அந்த ஃபைபர் கூட வாட்டர் கண்டென்ட் மிக்ஸ் பண்ணி அதுலேருந்து தான் பேப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பேப்பர் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பேப்பர் பல்ப்பை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணலாம்? டிலாண்டன் ஃப்ளூயிடா, சூடோ பிளாஸ்டிக் ஃப்ளூயிடா, நியூட்டோனியன் ஃப்ளூயிடா, இல்லை பிரிங்காம் பிளாஸ்டிக் ஃப்ளூயிடா? அவுட் ஆஃப் தீஸ் 4 fluids பேப்பர் பல்ப் கேன் பி ரிகார்டட் as what அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ நியூட்டோனியன் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்றதுக்கு ஏர், வாட்டர், மெர்க்குரி, கிளிசரின், கெரசின் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டோனியன் ஃப்ளூயிட்ஸ். சூடோ பிளாஸ்டிக்கில் தான் பார்த்தீங்கன்னா ஃபைல் பார்ட்டிகல் சஸ்பென்ஷன். ஸோ சின்ன சின்ன பார்ட்டிகல் இருக்கும், அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ளூயிட்ல என்ன இருக்கும், ஃபுல்லாகவே சஸ்பெண்ட் ஆயிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஜெலட்டின், பிளட்டு, மில்க்கு, பேப்பர் பல்ப்பு, பாலிமெட்ரிக் சொல்யூஷன், ரப்பர்ஸ் அண்டு பெயிண்ட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைன் பார்ட்டிகல் சஸ்பென்ஷன் என்னவாயிருக்கும் அப்படின்னா ஒரு ஃப்ளூயிட் எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன காம்பனன்ட்ஸு ஃபுல்லாகவே டிஸ்பர்ஸ் ஆயிருக்கும். அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா சூடோ பிளாஸ்டிக். ஸோ பேப்பர் பல்ப்புமே கம்ஸ் அண்டர் சூடோ பிளாஸ்டிக். ஆப்ஷன் பி இஸ் தி correct answer. Next, question number 49. Imaginary line drawn in the fluid in such a way that tangent to any point gives direction of motion at that point is known as dash. Question number 49 கான ஆன்சர் என்ன? செக் பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. Imaginary line drawn in the fluid in such a way that tangent to any point gives the direction of motion at that point
is known as dash. Potential line, streak line, path line, streamline. The correct answer is option D, streamline. Imaginary line drawn in the fluid in such a way that the tangent to the point gives the direction of motion at the point, it is called as streamline. Next, question number 50. What is the binary representation of 35? 35 அப்படின்றத zeros and onesல எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம்? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. First we are dividing 35 divided by 2. 17 remainder 1. அடுத்து 17 divided by 2 8 remainder 1. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 divided by 2 4 remainder 0. 4 divided by 2 which is equal to 2 remainder 0. 2 divided by 2 is equal to 1 remainder 0. 1 divided by 2 is equal to 0. Finally is equal to 1. Therefore the binary equivalent of decimal number 35 is 1,000,000 1,000,011. லாஸ்ட்ல இருந்து நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். 1,000,011. இது வந்து பாத்தீங்கன்னா 2 divided by 2 which is equal to 1. So 1,000,011. Okay, for question number 35 option D is the correct answer. Next, இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா 2 ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வந்தா 1, ரிமைண்டர் 0 வந்ததுன்னா 0. இப்படியே போட்டுட்டே போனோம் அப்படின்னா லாஸ்ட்ல இருந்து நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பர்டிகுலர் நம்பரோட பைனரி வேல்யூ நமக்கு கிடைக்கும். Next 51. A block weighing 20 kilonewton is resting on an inclined plane which makes an angle of 30 degree to the horizontal. The component of gravity force parallel to inclined plane is dash. செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. ஸோ ஒரு பிளாக்கு ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. அதோட வெயிட் 20 கிலோ நியூட்டன். ஸோ இன்க்ளைன்ஸ் இருக்கிறதால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டியில் கீழே இறங்க ட்ரை பண்ணும். அட் த சேம் டைம் அதுக்கான ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை கீழே வர விடாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் ஹோல்டு. ஓகேவா? ஸோ கிராவிட்டி ஃபோர்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன். ஸோ கிராவிட்டி ஃபோர்ஸ் parallel to inclined plane is Fg is equal to W omega theta. So 20 sin 30 which is equal to 20 into sin 30 value 1 by 2. 20 into 1 by 2 that gives 10 kilonewton. Option B is the correct answer. The component of gravity force parallel to inclined plane is 10 kilonewton. Next, question number 52. Which of the following is the softest abrasive? So grinding, machining, polishing பேஸ் பண்ணியே ஒரு செப்பரேட் டாபிக் இருக்கிறதால அதுல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கிரைண்டிங்கோட வீலோட நாமென்க்ளேச்சர், கிரைண்டிங் வீலோட அந்த ஃபுல் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் டிஜிட் என்ன சொல்லுது, செகண்ட் டிஜிட் என்ன, தேர்ட் டிஜிட் என்ன, இது எல்லாமே நமக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அப்பதான் இந்த பர்டிகுலர் டாபிக் எல்லா கொஸ்டின்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அட்டன் பண்ண முடியும். So which of the following is the softest abrasive? Al2O3, diamond, SiC, CBN. Aluminum oxide, diamond, silicon carbide, carborundum. ஓகேவா? செக் பண்ணி பார்ப்போம். Types of abrasive grain types. It indicates materials used for manufacturing of abrasive particles. Out of abrasive, B4C giving the poor performance and diamond is very costly. Therefore Al2O3 or SiC is the most commonly used abrasive in grinding wheel. Al2O3 is soft and tougher, SiC whereas hard and brittle. So நம்ம கேட்ட கொஸ்டின் என்னது? Which is soft. So option A, Al2O3 is the correct answer. Next, question number 53. What is the angle between the two surfaces of an angle plate? ஆங்கிள் பிளேட்டுக்கு இடைப்பட்டு உள்ள ஆங்கிளான டிஃபரன்ஸ் என்ன, அதோட வேல்யூ என்ன? ஆங்கிள் பிட்வீன் டூ சர்ஃபேசஸ் ஆஃப் ஆங்கிள் பிளேட்டுக்கான வேல்யூ என்ன? 45 டிகிரியா,
180 degree இல்ல 90 degree or 120 degree செக் பண்ணி பார்ப்போம். Angle plate is an accessory used for measurement purpose along with surface plate, and two surfaces of angle plates are 90 degree each other. Option C is the correct answer. Next, question number 54. What is the full form of NPL gauge interferometer? NPL gauge interferometer. Option A, Nikon pulsed laser, National Physics Laboratory, Nuclear Plasma Laboratory, and Nuclear Physics Laboratory. Check பண்ணி பார்ப்போம். NPL stands for National Physics Laboratory. Option B is the correct answer. Note பண்ணீங்க, NPL gauge interferometer. Next, question number 55. Which of the following materials has maximum ductility? ஸோ எந்த பர்டிகுலர் மெட்டீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஒயராகவோ டியூபாகவோ மாற்ற முடியும், அது ஹையஸ்ட் மேக்ஸிமம் டக்டிலிட்டி உள்ள மெட்டீரியல் என்னன்றதான் கேட்டிருக்காங்க. அயன், டங்ஸ்டன், நிக்கல், அலுமினியம். I'll repeat once again. Which of the following materials has maximum ductility? Iron, tungsten, nickel and aluminum. செக் பண்ணி பார்ப்போம். ஸோ மெட்டீரியல் அதுக்கான டக்டிலிட்டி ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. கேஸ்ட் அயனுக்கு 0, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 75 to 65, ஸ்ட்ரக்சர் ஸ்டீலுக்கு 70 to 40, காப்பர் அன்ஈல்டுக்கு 73, அலுமினியம் அலாய்ஸ்க்கு 35 to 39, மோனலுக்கு பார்த்தீங்கன்னா 75. The property of a material by virtue of which it can be drawn into wire with the application of tensile force is known as ductility. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு மோனல், ஓகேவா, ஸோ more than 75, that is அலுமினியம். டக்டிலிட்டி பர்சன்டேஜ் ரிடக்ஷன் இன் ஏரியா. ஸோ லீஸ்ட் நம்மளால எதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ண முடியும், ஓகேவா, தட் இஸ் அலுமினியம் அலாய்ஸ் 35 to 39%. அது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் ரெடியூசஸ் இட்ஸ் ஷேப் அண்ட் சைஸ். therefore option D, aluminum is the correct answer. Next, question number 56. Which of the following properties is desirable in parts subjected to shock and impact load? Question number 56 கான answer என்ன? Which of the following properties is desirable in parts subjected to shock and impact load? Option A, brittleness. Option B, strength. Option C, toughness. And option D, stiffness. செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஆன்சர்னு. Option C, toughness is the ability of the material to withstand stress, resist fracture due to high impact load. ஸோ கொடுத்துருக்க ப்ராப்பர்ட்டிஸில் எந்த ப்ராப்பர்ட்டி இஸ் சூட்டபிள் ஃபார் பார்ட்ஸ் சப்ஜெக்டட் டு ஷாக் அண்ட் இம்பேக்ட் லோட், அதுதான் கொஸ்டின். therefore option C, toughness is the correct answer. Question number 57. Coulomb friction is the friction between dash two lubricated surfaces, solids and liquids, two dry surfaces, bodies having relative motion. What is the correct answer for question number 57? Coulomb friction is the friction between dash. Check பண்ணி பாப்போம் என்ன ஆன்சர்னு. Coulomb friction is the friction between dash. Coulomb's law of friction states that two dry solid surfaces sliding against one another, the magnitude of kinetic friction exerted through the surface is independent of the magnitude of velocity. That is the speed of the slipping of the surfaces against each other. So option C, option D, two bodies having relative motion. Option D is the correct answer. Next, question number 58. Lathe bed is made up of dash cast iron, high carbon steel, high alloy steel, mild steel. Option A, cast iron is the correct answer. Lathe oda bed is made up of heavy and rigid casting. It is made up of cast iron. Next, question number 59. When a fluid is at rest, the shear stress is dash undefined, 0,
very large and finite. When a fluid is at rest, the shear stress is dash. Option D. Option B. Okay, why it is 0. When a fluid is at rest at state of 0 shear stress. For fluids at rest, the shear stress is 0 and pressure is the only nominal stress. So the last question for today. Dash consists of mixture of clay, feldspar, flint and frit in varying proportion. I'll repeat once again. Dash consists of mixture of clay, feldspar, flint, frit in varying proportions. Vertified bonda, rubber bonda, shellac bonda, illa silicate bond. Check பண்ணி பார்ப்போம். Vertified bonds consist of mixture of clay, feldspar, flint and flint in varying proportions according to the toughness needed. Therefore, for question number 60, option A is the correct answer. Right. Adda247 தமிழ்ல RRB JE கான பேட்ச் எந்திரன் பேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 22 லான்ச் பண்ணி பேட்ச் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா RRB JE மெக்கானிக்கலுக்கான டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் பேட்ச் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நான் டெக்னிக்கல் கிளாஸஸ் ஆகஸ்ட் 22 ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ டெக்னிக்கல் கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 27 ஸ்டார்ட் பண்ற மாதிரி டென்டேட்டிவா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ஸ்டடி பிளான் எல்லாமே ரெடி ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த எந்திரன் பேட்ச் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு டெக்னிக்கல் கிளாஸ் இருக்கு, நான் டெக்னிக்கல் கிளாஸ் இருக்கு. டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் அதே மாதிரி சிபிடி 2ல என்னென்ன சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். நான் டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் ரீசனிங், பிசிக்ஸ், பாலிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிக், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் இந்த எல்லா டாபிக்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒரு பேட்ச் அப்படின்றது டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் மட்டும் இல்லாம டெஸ்ட் சீரீஸ்மே கூட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. என்னென்ன டெஸ்ட் சீரீஸ்ன்னு பாத்தீங்கன்னா சிபிடி 1 அண்ட் சிபிடி 2க்கான மார்க் டெஸ்ட் மொத்தம் 64 மார்க் டெஸ்ட் அவைலபிளா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ்க்கான ஒரு 90 மார்க் டெஸ்ட், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கான 36 மார்க் டெஸ்ட், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்கான 29 மார்க் டெஸ்ட். இந்த 4 மார்க் டெஸ்ட் சீரீஸுமே பேட்ச் பர்ச்சேஸ் பண்ற எல்லாருக்குமே கூட ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ ஒரு டைம்ல இல்ல ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டேஜ்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்ல வீக்லி ட்வைஸ் அப்படி இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க கிளாஸ் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும்போது இன் பிட்வீன்ல நீங்க டெஸ்ட் சீரீஸ் நீங்க ட்ரை பண்றீங்க, அட்டன் பண்றீங்க அப்படின்னா நீங்க எந்த லெவல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்க, ரெடியா இருக்கீங்க அப்படின்றது நீங்க ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே பண்ணிக்கலாம். அது கண்டிப்பா டெஸ்ட் சீரீஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட், ஸோ எந்திரன் RRB JE மெக்கானிக்கல் நான் டெக்னிக்கலுக்கான ஒரு இ புக்கும் ப்ரொவைட் பண்றோம். அதே மாதிரி கூட ஸ்டடி பிளானுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். Adda247 மொபைல் ஆப் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத சொல்றேன்னா, யூ கெட் பிரீமியம் ஸ்டடி மெட்டீரியல், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜாப் அலர்ட்ஸ், டெய்லி குவிஸ் அண்ட் சப்ஜெக்ட் வைஸ் குவிஸ், மேகசைன்ஸ் அண்ட் பவர் கேப்சூல்ஸ், கடைசியா நோட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் அண்ட் வீடியோஸ். Adda247 மொபைல் ஆப் உங்க போன்ல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு போன்ல அவைலபிளா இருக்கும். So with this I conclude my today's class. Thank you for watching Adda247. Do like, share, comment and subscribe Adda247 Tamil YouTube channel. மறக்காம பெல் ஐகான் நோட்டிஃபிகேஷன் நீங்க கிளிக் பண்ணும்போது எப்பதான் யூடியூப் லைவ் வருதோ டைரக்டா மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்க டைரக்டா லைவ் வாட்ச் பண்ணலாம். If you have any doubts and queries regarding RRB JE mechanical batch, please feel free to write me at g.deepak@adda247.com. Thank you all for joining. See you all tomorrow.